இந்த வீடியோல 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 1ல புக் பேக் क्वेश्चनல 33 क्वेश्चन நம்பர் 33 பார்க்க போறோம். which contains the greatest number of moles of oxygen atoms. இதுல மூணு பார்ட் கொடுத்திருக்காங்க. அதுல எத்தனால், ஃபார்மிக் ஆசிட் இதனுடைய ஃபார்முலாலாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். H2O னா வாட்டர், இது சிம்பிள். சோ 1 மோல் அளவு கொடுத்துட்டாங்க. எத்தனாலுடைய 1 மோல் அளவுன்னு கொடுத்திருக்காங்க. அதுல ஆக்சிஜன் ஆட்டம் எவ்வளவு இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இதே போல மூணுத்துக்குமே ஆக்சிஜன் ஆட்டம் மொத்தம் எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஒன்னொன்னுத்துக்கும் தனித்தனியா எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்ச பிறகு எதுல அதிகமா இருக்கு ஆக்சிஜன் ஆட்டம், இங்க பாருங்க, கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம். சிம்பிளா பார்த்தோம்னா ஆக்சிஜன் ஆட்டம் வந்து எதுல ரொம்ப அதிகமா இருக்கு, கிரேட்டஸ்ட் நம்பரா இருக்கு, கண்டெய்ன்ஸ்னா அதுல இருக்குன்னு அர்த்தம். சோ அதை கண்டுபிடிக்கணும். ரொம்ப சிம்பிளான சம்மு. இந்த क्वेश्चनல ஃபர்ஸ்ட் பார்ட் 1 மோல் ஆஃப் எத்தனால். இதனுடைய எத்தனாலுடைய ஃபார்முலா பார்த்தோம்னா C2H5OH. இது நம்ம 10th ஸ்டாண்டர்ட்ல நிறைய டைம் பார்த்திருக்கோம். C2H5OH. இதுல கார்பன் வந்து 2 இருக்கு, ஹைட்ரஜன் வந்து 6 இருக்கு. இங்க ஒரு 5, இதுல ஒரு 1, ஆக்சிஜன் 1 இருக்கு. இதை நம்ம எப்படி இந்த ஸ்டெப் எல்லாம் ஏன் வந்து இது மாதிரி எல்லாம் போடுறோம்ன்றத புரிஞ்சுக்கணும். மோலார் மாஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது மோலார் மாஸ்னா 1 மோல்ல எவ்வளவு மாஸ் இருக்கு, அதுல எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கு, எத்தனை ஆக்சிஜன் ஆட்டம், குறிப்பா ஆக்சிஜன் ஆட்டம் தான் பாக்குறோம். இந்த क्वेश्चनல அதான் கேட்டிருக்காங்க. ஆக்சிஜன் ஆட்டம் எத்தனை இருக்குன்னு நம்ம பார்க்கணும். இப்ப ரொம்ப சிம்பிளான சம்மு. மோலார் மாஸ் இதை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இங்க 2 இருக்கு, 2 கார்பன், கார்பனுடைய அட்டாமிக் மாஸ் வந்து 12. அதே போல ஹைட்ரஜன் வந்து 6 இருக்கு, அதனால 6 எழுதிருக்கோம். இன்டூ 1, இதெல்லாம் புரிஞ்சு எழுதணும். ஹைட்ரஜனுடைய அட்டாமிக் மாஸ் 1. இதை நீங்க 1.008 போடலாம், அவ்வளவும் தேவையில்லை இந்த சம்முக்கு. பிளஸ் ஆக்சிஜன் 1 தான் இருக்கு, இன்டூ 16. 2 12s are 24, 6 into 1 6, 1 into 16 16. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 46 வரும். மோலார் மாஸோட யூனிட் நம்ம நிறைய சம்ல பார்த்தாச்சு, கிராம் பர் மோல். சோ 46 கிராம் பர் மோல். அந்த மோலார் மாஸ்ல அந்த 1 மோல் அளவுல ஆஃப் எத்தனால்ல கண்டெய்ன்ஸ், அதுல எத்தனை இருக்குன்னா ஆட்டம்ஸ் 1 into 6.022 into 10^23 எழுதிருக்கோம். இது 1 மோல் ஆஃப் எத்தனால்ல இவ்வளவு ஆட்டம், ஆக்சிஜன் ஆட்டம் இவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம். ஆக்சிஜன் ஆக்சுவலா எவ்வளவு இருக்கு, 1 தான் இருக்கு. சோ 1 இன்டூன்னு பண்ணோம். இதுவே ஆக்சிஜன் 2 இருந்ததுன்னா 2 இன்டூ இந்த வேல்யூ பண்ணணும். அதுக்காக தான் இந்த 1ன்றதெல்லாம் நம்ம எழுதுறோம். இது நம்மளுக்கு தெரியும் 1 மோல்ல எவ்வளவு இருக்குன்னு. இப்ப 1 மோல் ஆஃப் எத்தனால் நம்ம கண்டுபிடிச்சோம். இது போல செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட் கண்டுபிடிக்க போறோம். இந்த பேசிக் புரிஞ்சிச்சுனாலே அதெல்லாம் வேகமா பார்த்துடலாம். செகண்ட் பார்ட் 1 மோல் ஆஃப் ஃபார்மிக் ஆசிட். ஃபார்மிக் ஆசிடோட ஃபார்முலா HCOOH. இதுல பார்த்தோம்னா மோலார் மாஸ் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். H வந்து 2 இருக்கு, அப்ப 2 இன்டூ 1 ஹைட்ரஜனுடைய அட்டாமிக் மாஸ். நெக்ஸ்ட் கார்பன் 1 இருக்கு, இன்டூ கார்பனுடைய அட்டாமிக் மாஸ் 12. நெக்ஸ்ட் ஆக்சிஜன் 2 இருக்கு பாருங்க, இங்க 1 இருக்கு, இங்க 1 இருக்கு. அப்ப 2 இன்டூ ஆக்சிஜனோட அட்டாமிக் மாஸ் 16. சோ 2 இன்டூ 1 2, 1 இன்டூ 12 12, 2 இன்டூ 16 32. இதை ஆட் பண்ணோம்னா 46 கிராம் பர் மோல். இது மோலார் மாஸ்ன்றதுனால. இப்ப இந்த ஸ்டெப் எழுதணும்னா 46 கிராம் பர் மோல் ஆஃப் ஃபார்மிக் ஆசிட். இந்த பார்ட் வந்து ஃபார்மிக் ஆசிட் கண்டெய்ன்ஸ், அதுல எவ்வளவு இருக்குன்னா ஃபர்ஸ்ட் 2 ஆக்சிஜன் இருக்கு, அதனால 2ன்னு எழுதிடணும். 2 இன்டூ 1 மோல் ஆஃப் ஃபார்மிக் ஆசிட், அதுல எத்தனை ஆக்சிஜன் ஆட்டம் ஆக்சுவலா இருக்கும், 6.022 into 10^23. அப்ப இதை மல்டிப்ளை பண்ண தேவையில்லை, ஏன்னா இது வந்து 2 டைம்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இதை நம்ம வச்சு ஆன்சர் நம்ம கொண்டு வந்துடலாம். இதை மல்டிப்ளை பண்ணியும் போடலாம், தப்பு கிடையாது. சோ 2 into 6.022 into 10^23 நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ். ஆக்சிஜன் ஆட்டம் இவ்வளவு இருக்கு. ஃபர்ஸ்ட்ல நம்ம பார்க்கும்போது 1 இன்டூன்னு பார்த்தோம், இப்ப 2 இன்டூன்னு பார்த்திருக்கோம். இப்ப இதுல நமக்கு தெரிஞ்சிருக்கணும் செகண்ட் வந்து ஃபர்ஸ்ட் விட அதிகம். இப்ப தேர்டும் கண்டுபிடிக்கணும். தேர்ட் 1 மோல் ஆஃப் H2O. H2O வாட்டர். இது ரொம்ப சிம்பிள். ஹைட்ரஜன் வந்து 2 இருக்கு, சோ 2 into 1. ஆக்சிஜன் வந்து 1 இருக்கு, 1 into 16. இதெல்லாம் அட்டாமிக் மாஸ். ஃபர்ஸ்ட் எழுதிருக்கு நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன், நம்பர் ஆஃப் ஆக்சிஜன்லாம் எழுதிருக்கோம். ஈக்குவல் டு 2 into 1 is 2, 1 into 16 16. 2 plus 16 வந்து 18 கிராம் per mole. 18 கிராம் per mole of water contains. இப்ப இதுல ஆக்சிஜன் எத்தனை இருக்கு, 1 தான் இருக்கு. அப்போ 1 இன்டூ இது 1 மோல்னு கொடுத்துருக்காங்களா, அதனாலதான் எழுதுறோம். சோ அதை நல்லா புரிஞ்சுங்க. 1 மோல்ல 6.022 into 10^23 நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு. ஒரு ஆக்சிஜன் இருக்கிறதுனால 1ஆல மல்டிப்ளை பண்றோம். இப்ப நம்ம 1 2 3 3 பார்ட் பார்த்தோம். அதுல பார்த்தோம்னா செகண்ட் பார்ட்ல தான் 2 மல்டிப்ளை பைன்னு வருது. அப்ப 2 தான் பெருசு. அப்ப ஃபார்மிக் ஆசிட் இந்த பார்ட் வந்து செகண்ட் பார்ட் வந்து ஃபார்மிக் ஆசிட். ஃபார்மிக் ஆசிட்ல 1 மோல் ஆஃப் ஃபார்மிக் ஆசிட்ல தான் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் வந்து அதிகமா இருக்கு, கிரேட்டஸ்ட் நம்பர். சோ அதுலதான் அதிகமா இருக்குன்றதை எழுதிருக்கோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.